வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் வந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜ் புலாவ் செய்யும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. நம்ம பிரியாணிக்கு செய்யணும்னா ரொம்ப வதங்கிடக்கூடாது. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருக்கு. இதில் வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து 2 நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கப் கேரட் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். 1 கப் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து அரிசி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 3 கப் அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 5 கப் தண்ணி ஊற்றிக்கினா போதும். அரிசி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு 5 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க 3 விசில் விட்டுருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எல்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. சாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், வெஜிடபிள் புலாவ் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த வெஜ் புலாவை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.